இசைத்துறையில் அப்பா அளவுக்கு சாதனையாளர்கள் இதுவரை இல்லை. அப்போ அவருக்கு கொடுக்கறதுல பெருமை தான். வருத்தம் இருக்கு. இப்போ எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கு. நீங்கள் ஒரு விளையாட்டு வீரருக்கு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் பாபு சிதம்பரனாருக்கு தரலையே. ஒரு பெரும்பாவலன் விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே. அது ஒரு தமிழ் மகனா எனக்கு பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறதை தான் நான் உணர்வேன். சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வாவுசியும் ரொம்ப இழிவாக போயிட்டாங்களா என்ன சொல்லுங்க நீங்கள். அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க, எங்கள் அப்பா கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவான், மகிழ்ச்சி அடைவான். அப்போ அதில் ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தமிழ் மக்கள், உலகமெங்கு வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல. நாங்கள்லாம் அவரை ஒரு இசையமைப்பாளராக பார்க்கறது இல்லை, இசை இறைவனாக தான் பார்க்குறோம். ஒரு இசையமைப்பாளருங்கிறவர் இந்த குறிப்பிட்ட படத்துக்கு தான் இசையமைக்க முடியும், குறிப்பிட்ட இதுக்கு தான் இருக்கும். அவர் இசையை அருள்வார். அதனால தான் இசை இறைவன் சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இது அவர் பெயரில் விருது கொடுக்கறதுங்கிறதுல எனக்கு பெருமை. முதல்ல நான் கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, நான் தான் பாராட்டு விழா எடுக்கிறதா இருந்தேன். நான் இல்லைடா அரசு செய்து சரி சொல்லிட்டாரு, அதுக்கு இடையூறு செய்யணும்னு விட்டுட்டேன். ஆனால் நானும் எடுப்பேன். யார் எப்படி பாராட்டுறான்னு ஒரு தடவை பாருங்கள் நீங்கள் தான்.